மத்திய அரசு வெளியிட்ட வழிகாட்டுதலின் அடிப்படையிலேயே மசோதாக்கள் குறித்து 3 மாதத்திற்குள் குடியரசுத் தலைவர் முடிவெடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது தெரியவந்துள்ளது. ஆளுநர் அனுப்பும் மசோதாக்கள் மீது குடியரசுத் தலைவர் முடிவெடுக்க உச்சநீதிமன்றம் காலக்கெடு விதித்தது தொடர்பாக சட்டப்பூர்வ விளக்கம் கோரி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் 14 கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் கடந்த 2016ஆம் ஆண்டு மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட வழிகாட்டுதலின் அடிப்படையிலேயே மசோதாக்கள் மீது 3 மாதத்திற்குள் குடியரசுத் தலைவர் முடிவெடுக்க வேண்டும் என்று நீதிபதி பர்திவாலா சுட்டிக்காட்டியிருந்தார். ஆளுநர் அனுப்பும் மசோதாக்கள் மீது குடியரசுத் தலைவர் விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என்று சர்க்காரியா மற்றும் பூஞ்ச் ஆணையங்கள் பரிந்துரைத்திருந்ததாக உச்சநீதிமன்றம் தெரிவித்திருந்தது. மேலும் கடந்த 2016ஆம் ஆண்டு பிப்ரவரி 4ஆம் தேதி மத்திய உள்துறை அமைச்சகம் அடுத்தடுத்து வெளியிட்ட 2 குறிப்பாணைகளில் ஆளுநர் அனுப்பிய மசோதாவில் குடியரசுத் தலைவருக்கு சந்தேகம் இருப்பின் 3 மாதத்திற்குள் குறிப்பிட்ட அமைச்சகத்திற்கு அனுப்பி உரிய முடிவெடுக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அவ்வாறு குடியரசுத் தலைவர் அனுப்பும் மசோதா மீது குறிப்பிட்ட அமைச்சகமும் 15 நாட்களுக்குள் விளக்கமளிக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது. இந்த நிலையில் குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடு விதிப்பது ஏற்கனவே உள்ள நடைமுறைக்கு விரோதமானது அல்ல என்று குறிப்பிட்ட நீதிபதி பர்திவாலா மத்திய உள்துறை அமைச்சகத்தின் குறிப்பாணைகளின் அடிப்படையில் வெளியான வழிகாட்டுதலை பின்பற்றியே இந்த முடிவு எடுத்ததாகவும் தெரிவித்திருந்தார். அரசியல் உள்நோக்கத்துடன் சோதனை மேற்கொண்டு தமிழ்நாடு அரசு ஊழியர்களை அமலாக்கத்துறை துன்புறுத்துவதாக மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் முத்துசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், கடந்த அதிமுக ஆட்சியில் லஞ்ச ஒழிப்புத் துறையால் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை அடிப்படையாக கொண்டு திமுக ஆட்சியில் டாஸ்மாக் நிறுவனத்தில் முறைகேடுகள் நடைபெற்றதை போன்று சித்தரிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த மாதம் அரசியல் உள்நோக்கத்துடன் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் சோதனை மேற்கொண்ட அமலாக்கத்துறையினர் எந்தவித ஆதாரமும் கிடைக்காத நிலையில் 1000 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றதாக ஒரு கற்பனை செய்தியை வெளியிட்டுள்ளதாக விமர்சித்துள்ளார். அதனை நியாயப்படுத்துவதற்காகவே டாஸ்மாக் நிறுவன அலுவலர்களை அமலாக்கத்துறை தொடர்ந்து துன்புறுத்தி வருவதாக முத்துசாமி குற்றம் சாட்டி இருக்கிறார். உச்சநீதிமன்றம் வகுத்துள்ள வழிமுறைகளை தொடர்ந்து மீறி வரும் அமலாக்கத்துறை அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக அமைச்சர் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அமலாக்கத்துறையின் விதிமீறலுக்கு எதிராக அனைத்து சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று சுட்டிக்காட்டியுள்ள முத்துசாமி, அலுவலர்களுக்கு தமிழ்நாடு அரசு எப்போதும் துணை நிற்கும் என்று கூறியுள்ளார். கோடை விடுமுறையை கொண்டாட கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளதால் முக்கியமான சுற்றுலா தலங்களில் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு வார விடுமுறை மற்றும் பள்ளி கல்லூரி விடுமுறையை முன்னிட்டு காலை முதலே சுற்றுலா பயணிகளின் வரத்து அதிகமாக இருந்தது. வழக்கத்தை விட இன்றும் குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பாம்பார் அருவி, வட்டக்கானல் அருவி உள்ளிட்ட அருவிகளை ரசித்து வருவதோடு அருவிகளில் கொட்டி வரும் நீரின் முன்பாக நின்று புகைப்படமும் எடுத்து மகிழ்கின்றனர். அத்துடன் பசுமை பள்ளத்தாக்கு, குணா குகை உள்ளிட்ட பகுதிகளிலும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். இதனால் அந்த சாலைகளில் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. அதிகளவில் மக்கள் வந்திருப்பதால் சுற்றுலாவை நம்பியுள்ள வியாபாரிகளும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது. தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இன்று இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இந்நிலையில் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. நியூ டவுன், பெருமாள்பேட்டை, கச்சேரி சாலை, பஜார் வீதி, பேருந்து நிலையம், ஜனதாபுரம், செட்டியப்பனூர் உள்ளிட்ட பகுதிகளில் விட்டுவிட்டு மழை பெய்கிறது.